சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், உன் கோபத்தை என்கிட்ட காட்டு, பிரச்சனை பண்றதா இருந்தா என்கிட்ட பண்ணுன்னு, சண்டை போடுறதா இருந்தா என்கிட்ட போடு. உன் வன்மத்தையும் வெறியையும் என்கிட்ட காட்டு, என் பையன்கிட்ட வச்சுக்காத. அவனுக்கு இனிமே உன்னால எந்த பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்போ நீ வந்து தேவையில்லாம பிரச்சனைய ஆரம்பிச்சதும் நான் இவ்வளவு நேரமா சும்மாதான் இருந்தேன். என்ன இருந்தாலும் என் தம்பியாச்சேன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீ என் முன்னாடியே என் பையனை அடிக்க கைய ஓங்கிட்டியோ, இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா நான் என் பையனுக்கு அப்பன்னு சொல்றதுக்கு தகுதி கிடையாதுடா. வாடா, உனக்கு தைரியம் இருந்தா என்ன தாண்டி போய் என் பையன் மேல கைய வச்சு பாருடா. உங்களை தாண்டி போய் உங்க பையன் மேல கைய வைக்க என் டாடி எல்லாம் தேவையில்ல. நான் போதும். பாக்குறீங்களா, நான் வயசுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்டேன். ஏய், எங்க அப்பா வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறீங்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஸ்பேனர் பிடிச்ச கையால அற வாங்கிருக்கியா? ஒண்ணு வச்சன்னு வை, எல்லாம் செதறிடும். கார்த்தி, பேசாம இரு. இந்த பிரச்சனைய நாங்க பெரியவங்க பேசி தீர்த்துக்கிறோம். சரிப்பா. பெரியவங்களா? இங்க என் எதிரில அப்படி யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அடே, என்னம்மா ஒரு சின்ன பொண்ணு, நீ மட்டு மரியாதை இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ தில்லைய ஓ பெரியப்பனா நினைக்காம இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு உயிர் நண்பன். அவனை நீ அவமானப்படுத்துற மாதிரி இனி ஒரு வார்த்தை நீ தப்பா பேசுன உன் கண்ணை பழுத்துரு சொல்லிட்டேன். எனக்கு தண்ணி தாகம் எடுத்தா வாட்டர் கேன தூக்கிட்டு 30 ரூபாய்க்காக வேகாத வெயில்ல ஓடி வர கேவலப்பட்ட நீ. அம்மாடி அதுர வேண்டாமாடி. அப்பா விடுங்கப்பா. அம்மாடி வேண்டாமா, கோயில்ல சண்டை வேண்டாம், சாமிக்கு முன்னாடி அடிதடி சண்டைலாம் வேண்டாம். அப்பா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. சாந்த சொரூபியா உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த அம்மன் தான் கெட்டவங்களை அழிச்சு அவங்க வயித்த கிழிச்சு கொடல உருவி மாலையா போட்டு பத்திரகாளியா நின்னு இருக்காங்க. நான் இப்ப அந்த அவதாரத்தை தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. உங்களையும் மாமாவையும் மரியாதை குறைச்சலா பேசுற இவள சும்மா விடக்கூடாதுப்பா. ஏய், உன்னால என்ன பண்ண முடியும்? என்னமா சும்மா உதார விட்டுக்கிட்டு இருக்க? இப்ப நான் உன்கிட்ட சவால் விடுறேன். எங்களுக்கு முன்னாடி நீ முத பூஜை பண்ணிட்டு பாத்திரலாம். எங்களை மீறி உன் கல்யாண பத்திரிகை அம்மன் காலடிக்கு போயிடுமா? அம்மனோட ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? கிடைக்கும். இந்த சவாலை நானும் ஏத்துக்கிறேன். தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நாம தெய்வத்துக்கிட்ட வந்தா மட்டும் பத்தாது, தெய்வமும் நம்ம கிட்ட வரணும். அந்த தெய்வம் எங்க கிட்ட வரும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பூசாரி ஐயா, தெய்வ சன்னதியில நீங்க தராசோட முள்ளு மாதிரி நியாயத்தோட பக்கம் தான் நிக்கணும். முதல்ல வந்தது நாங்க, அதனால எங்களுக்கு தான் நீங்க முதல் பூஜையும் அர்ச்சனையும் பண்ணணும். இந்தாங்க புடிங்க. பூசாரி, எங்களுக்கு பூஜை பண்ணாம முதல்ல அவங்களுக்கு பண்ணிடுவீங்களா? அம்மா, பிரச்சனை எப்போ இவ்வளவு பெருசாயிடுச்சோ இதுக்கப்புறம் எது முறையோ அதுபடிதான் நடந்துக்க முடியும். முதல்ல வந்தது அவங்கதான், அதனால அவங்க பூஜையை முதல்ல முடிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொடுங்கம்மா. பூசாரியா, ஏய், சவால ஜெயிச்சிருவியா நீ? உனக்கு தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? அதுக்கு நான் விட மாட்டேன். தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு என் மருமக சொல்லுச்சு. அதோட வாக்க தெய்வம் காப்பாத்திருச்சு. நீங்க சவால் விட்டது எங்களை பார்த்து இல்ல, அந்த சாமிய பார்த்து. அதான் அந்த சாமியே உங்க பொண்ணு கையால உங்களை தோக்கடிச்சிருச்சு. பூசாரி ஐயா, இன்னும் எதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க?
போங்க, போய் நல்லபடியா பூஜை பண்ணுங்க. சரிங்கம்மா. ஓம் சக்தியை போற்றுவோம், உலகநாயகியை போற்றுவோம், புறபுக்கும் புறபானவளையை போற்றுவோம், உள்ளமலர் டாடி வாங்க டாடி. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நம்ம இங்க நிக்க கூடாது. இந்த சாமி என்ன நம்மள வேண்டான்னு சொல்றது? நாம இந்த சாமியை வேண்டான்னு சொல்லிட்டு போவோம். வாங்க டாடி. ஏய், வேணுமா? ஏய், 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 வேலு, 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 ஐயோ. வேலு. என்னடா இதெல்லாம் பொறுமையா கண்ணே, இருடா. எப்படி டாடி எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்லாம் உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட உங்களையும் உங்களோட செல்ல பொண்ணு என்னையும் ரொம்ப கேவலமா அவமானப்படுத்திட்டாங்க டாடி. என்னால எப்படி டாடி பொறுமையா இருக்க முடியும்? இந்த ஃப்ளவர் வாஷ் உடைஞ்சு சதறன மாதிரி அந்த வாட்டர் கேன் காரியோட லைஃபும் உடைஞ்சு சதறி சின்ன பின்னமா போகணும். அது வரைக்கும் எனக்கு பொறுமையும் இல்ல, அமைதியும் இல்ல. நீங்க முதல்ல அந்த தேவாக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. ஆளுங்களை இறக்குங்க. நம்மள மிரட்டின அத்தனை பேரையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வைக்க சொல்லுங்க. எல்லாம் பண்ணலாம் வேலு. நீ டென்ஷன் ஆகாம இருடா. இல்ல டாடி, நீங்க சும்மா என்ன சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் சமாதானம் ஆக மாட்டேன். இன்னைக்கு நம்ம கோயில பட்ட அவமானம் அவங்களோட அழுகையில மட்டும்தான் தீரும். ச்சே, தோத்து போய் வந்துட்டோமே டாடி. அத நினைச்சா எனக்கு அப்படியே. நாம தோத்து போலடா. நாம என்ன பிளான் பண்ணிட்டு கோயிலுக்கு போனோம்? டெண்டர் ஃபைல வச்சு பூஜை போடுற சாக்குல பிரபு பயலையும் அவனை கட்டிக்க போறவளையும் வம்பு வளர்த்து டென்ஷன் ஆக்கி விடத்தானே போனோம். அத நாம சிறப்பா தரமா பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். அத நினைச்சு சந்தோஷப்படாம நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஆமாண்டா வேலு கண்ணு, நீங்க பேசாம இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும் டாடி? நாம அவங்கள டென்ஷன் ஆக்குனதை விட அவங்க நம்மள டென்ஷன் ஆக்குனது அதிகம். அந்த பிரபு பையன் உங்களை எதிர்த்து பேசினதை என்னால தாங்கிக்க முடியல டாடி. அவன் பல்ல உடைச்சு கையில குடுக்கணும்னு எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது டாடி. இப்ப என்னடானா மொத்த குடும்பமும் நம்மள எதிர்த்து பேசுது. அதுலயும் அந்த கேவலப்பட்ட வாட்டர் கேன் காரியம் அவ அப்பனும். அவங்க ரெண்டு பேருக்கும் உங்க எதிரில நிக்கவே தகுதி கிடையாது. ஆனா உங்களே எதிர்த்து நிக்கிறாங்கன்னா எவ்வளவு திமிரும் தெனாவிட்டும் இருக்கும். ஆமா ஏகா, வேலு கண்ணு சொல்றது கரெக்ட் தான். நமக்கு எதிரியா இருக்க கூட ஒருத்தருக்கு தகுதியும் தராதரமும் வேணும். ஆனா அந்த வக்கத்தை கூட்டம் நம்மளையே எதிர்த்து நிக்குதுன்னா அதுக்கு அவங்கள குத்தம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதே நம்ம வீட்டு மகாராணி தானே. நான் அவளை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை மூட்டி விடுறேன்னு அவ என்கிட்ட பாய்வா. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது.